வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 22/1/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் அப்டேட்டும் சில பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதுவும் நேற்று அப்டேட் போட்டிருந்தேங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோ பாருங்கள். இந்த பதிவு தேவைப்பட்டால் வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் பச்சை மிளகாய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் தற்போது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு நம்ம வரத்து இல்லைங்க. அவரைக்காய் 20 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 500 ரூபா வரைக்கும் அவரை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் புடலங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் தான் இருக்கிறதுலையே ரொம்ப மார்க்கெட்டில் வந்து சொல்லுவாங்க. ஒரு 15 கிலோ கொண்ட கட்டு 50 ரூபா 100 ரூபாய்ங்க. சுரக்காய் பண்ணுற விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காதுங்க. பாகற்காய்ங்க 20 to 22 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 700 ரூபா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து 700 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 300 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி எல்லாம் 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டு 30 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு இருந்ததுன்னா 400 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி பூண்டு 350, பல்லு பூண்டெல்லாம் 300 ரூபாயிலும் கிடைக்குதுங்க. தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்தால் இன்றைக்கி 200 ரூபாய்க்கு டாப் தக்காளி. கீழே பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 200 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்டு 3 ரூபாயிலிருந்து 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைங்க 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து சராசரியாக 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. காயின் தரத்திற்கேற்ப கத்திரி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 20 கிலோ கொண்ட பை 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட பை 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் வெங்காயம் வந்து விலை பைக்கு ஒரு 500 ரூபா இறக்குங்க. 25 கிலோ கொண்ட பச்சை வெங்காயம் 1300 to 1800 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதுதான் அதிகபட்ச விலைங்க. அதே பழைய வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதுவும் 1300 to 1800ங்க. இன்றைக்கி அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா 1800 ரூபா திருப்பூரில். இருந்து ஒரு 50 ரூபா என்ன பண்ண போயிருக்கலாங்க. இன்றைக்கி விலை வந்து வெங்காயம் இறக்குங்க. அரசாணிக்காக பார்த்தீங்கன்னா மூட்டை 300 to 400ங்க. 50 மூட்டை. பூசணிக்காயும் 50 மூட்டை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 350, ஒரு சில போய் 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க 15 பூ கொண்டது. அடுத்து தேங்காய்ங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக பெரிய சைஸாக இருந்தால் இந்த வெளியே வர மாதிரி 27 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொடிக்காய் இருந்தால் 20 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் அப்டேட் கேட்டிருந்தீங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி வச்சுருக்கிறேங்க. திருப்பூர் தாரா பைபாஸ் ரோட்டில் பைபாஸ் மேலே ஸ்ரீ பொன்காளியம்மன் ஹைடெக் நர்சரின்னு சொல்லி தக்காளி, மிளகாய், கத்திரி அனைத்து நாற்றுக்கு பார்த்தீங்கன்னா தரமான முறையில் வளர்த்தி கொடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு எந்த நாற்று தேவைப்பட்டாலும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனடைஞ்ச விஷயம் மற்ற எல்லா விவசாயிகளுக்கும் பயனடையட்டுங்க. நன்றி, வணக்கம்.